இதை பத்தி பேசுவோமா இன்னைக்கு? நான் ஒரு குழந்தை மருத்துவன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையை குழந்தைகளுக்கு மாத்திரையை பொடிச்சு தர முடியுமா, குழந்தைக்கு மாத்திரையை உடைக்க முடியுமா, இந்த மாதிரி கார்டு வச்சுட்டு குழந்தைங்களோட மாத்திரையை உடைக்கணுமான்னு தான் பிரச்சனை. இங்க இருக்கிறது எல்லாமே குழந்தைங்களான மருந்து. நான் குழந்தை டாக்டர்னால என் கிளினிக்ல இருக்கிற குழந்தைங்களான மருந்து நான் காமிக்கிறேங்க. இது பேர் சிரப்பு, இது டிராப்ஸ், இது டிஸ்போசபிள் டேப்லெட், இது சாஷே. சரிங்களா? இப்போ இதுல எப்படின்னா, சிரப்பு எல்லாருக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி 7 வயசு வரையும் சிரப் கொடுக்கலாம். டிராப்ஸ் 2.5 வயசு வரையும் டிராப்ஸ் கொடுப்போம். டேப்லெட் இது டிஸ்போசபிள் டேப்லெட். இது எப்படின்னா, நாங்க பிச்சு இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். இது உடச்சு தண்ணியில கலந்து கொடுக்கலாம், இல்ல சும்மாவே கட்டி சாப்பிடலாம். இதுதான் டேப்லெட். நான் கட்டி சாப்பிட்டுருக்கேன். சரிங்களா? இது பவுடர். இது வயிற்றுக்கு பிரச்சனை வரும்போது கொடுக்கக்கூடிய பவுடர். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இப்படி பிரிச்சு பவுடர் ஃபார்ம்லேயே இருக்கும். இந்த பவுடரை வாயில போட்டுக்கலாம். இவ்வளவுதான் குழந்தைங்க மருந்து. இன்ஜெக்ஷன் தனியாக நமக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் இந்த மாதிரி கார்டை ஃபோனில் வச்சு, இந்த மாதிரி கார்டை 500 ரூபாய் நோட்டை அவரு ஒரு வீடியோ நமக்கெல்லாம் பார்த்தோம். இந்த 500 ரூபாய் இந்த கார்டு, இந்த மாதிரி சேர்த்து வச்ச மருந்து, இதெல்லாம் பார்த்தா பொதுவா என்ன தோணும்னா, மெஃபட்ரோன் ஒரு மருந்து கிடைக்குது. இந்த மெஃபட்ரோன் என்னன்னா லோ பட்ஜெட் கொக்கேன். இந்த கொக்கேனை பொடியாக்கி கொடுப்பாங்க. கொஞ்சோண்டு கிராம் மட்டுமே 4000 ரூபாய் 5000 ரூபாய். அது இந்த மருந்துகள்லாம் தான் குழந்தைக்கு கொடுக்குவோம். அந்த மாதிரி குழந்தைக்கு அவசரப்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னன்னா, நான் எம்எல்ஏ ஆவேன், நான் அமைச்சர் ஆவேன், என் கையில ஒரு இலாக்காவே வரப்போகுதுன்னு இவங்கெல்லாம் தெரியாது. ஆனா அதை இப்போ ஜஸ்டிஃபை பண்றது, அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஒய்ஃபை வச்சு பேச சொல்லி ஜஸ்டிஃபை பண்றதுலாம் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது பண்ணாம இருந்தாலே இவ்வளவு பெரிய சர்ச்சை வந்திருக்காரு, மக்களுக்கு இவ்வளவு பெரிய சந்தேகம் வந்திருக்காரு. பண்ணி சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்பதான் பெரிய பிரச்சனையே. ஆனா அவர் நேர்மையை நான் பாராட்டுறேன். போன ஆட்சியில குழந்தைங்களுக்கெல்லாம் மாத்திரையை பொடி பண்ணி தான் கொடுக்க சொன்னாங்க, அதனாலதான் அப்படி கொடுத்தேன்னு சொல்லாம வேற ஏதோ கதை சொன்னாரு. அந்த ஒரு நேர்மையான கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும்.